மலையாள சினிமா மட்டுமில்லாமல் ஏராளமான தமிழ் திரைப்படங்களிலும் நடித்து பிரபலம் அடைந்தவர் நடிகர் கிருஷ்ணகுமார். நடிகர் கிருஷ்ணகுமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக நிர்வாகியாகவும் உள்ள நடிகர் கிருஷ்ணகுமார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இவரது இரண்டாவது மகளான தியா கிருஷ்ணா திருவனந்தபுரத்தில் ஆபரணம் மற்றும் துணிகள் விற்பனை செய்யும் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இதனிடையே தியாவின் கடையில் வேலை செய்த 3 பெண் ஊழியர்கள் QR கோட் மூலம் 69 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக தியா கிருஷ்ணா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் ஊழியர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நடிகர் கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது மகள் தியா மீது பெண் ஊழியர் ஒருவர் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது மகள் தியாவும் தன்னை கடத்திச் சென்று அடைத்து வைத்து மிரட்டி சுமார் 8 லட்சம் ரூபாய் பறித்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். அதற்கான ஆதாரங்களையும் போலீசாரிடம் அந்த பெண் ஊழியர் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இந்த புகாரின் அடிப்படையில் கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது மகள் தியா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் இதனை மறுத்துள்ள கிருஷ்ணகுமார் தரப்பு பெண் ஊழியர் யாரையும் தாங்கள் கடத்தவில்லை என்றும் உண்மை அம்பலமான பின்பு அந்த பெண் ஊழியரே நேரில் வந்து பணத்தை கொடுத்துவிட்டு சென்றதாகவும் விளக்கமளித்துள்ளனர். இதனிடையே தியாவின் கடையில் உள்ள ஸ்கேனர் வேலை செய்யவில்லை என கூறி ஊழியர்களின் எண்களை கொடுத்து வாடிக்கையாளர்களிடம் பணம் அனுப்பச் சொன்னதாக கூறப்படுகிறது. இதன்படியே முதலில் ஊழியர்கள் கணக்கில் பணம் சென்ற நிலையில் பின்னர் அதனை தங்கள் வங்கிக் கணக்கில் தியா கிருஷ்ணகுமார் பெற்றுக் கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வரி செலுத்தாமல் இருக்க அவர் இதுபோன்ற வேலையில் ஈடுபட்டாரா என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் ஊழியரை கடத்தி பணம் பறித்ததாக பிரபல நடிகர் கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது மகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.